फ्रेंड्स वनक्कम वेलकम टू माय चैनल ना लावण्या राम सारी ब्लाउज पीट्स வச்சு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் தான் பார்க்க போறோம் மூணு விதமான விஷயங்கள் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேங்க வீடியோல 1 by 1 நம்ம பார்க்கலாம் சாரியை மடிச்சு போட்டு எடுத்துக்கங்க ஹெட் பின் நடுவுல குத்திட்டு அந்த சர்க்கிளை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ நமக்கு 3 ரவுண்ட் இருந்தாலும் ஓகேங்க இல்ல 5 ரவுண்ட் அதாவது பீசஸ் இருந்தாலும் ஓகே நான் இன்னைக்கு 5 பீசஸ் எடுத்து பண்றேன் फर्स्ट और फोल्ड கொடுத்துருங்க செகண்ட் फोल्ड கொடுத்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் மாதிரி கிடைச்சிரும் ஒரு முக்கோண ஷேப்புக்கு கிடைச்சிரும் இது அப்படியே ஊசி எட்ஜ்ல வந்து தையல் போட்டு அப்படியே எடுத்துட்டு வாங்க எக்ஸஸ் பீசஸ் கீழே வந்ததுனா அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு இப்போ பாருங்க எக்ஸஸ் பீஸை நான் கட் பண்ணி விடுறேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்றப்போ நமக்கு த்ரெட்டும் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ண போறேன் ஆனா அந்த கட் பண்ற விஷயம் மட்டும் வேற மாதிரி இருக்கும் என்ன பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும் அதே மாதிரி கொண்டு வாங்க கொஞ்சம் நிதானமா வேலை பண்ணோம்னா எல்லாம் முடிச்சிடலாம் பாருங்க ஊசியோட வச்சு நான் கட் பண்றேன் எக்ஸஸ் பீஸ் இதே மாதிரி 5 லீஃபையும் அப்படியே கோத்துட்டு வந்துருங்க அஞ்சு லீஃபையும் நம்ம அழகா சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணா சேர்த்துட்டு நாட் போட்டுருக்கோம் இல்லையா அதை இழுத்து வச்சு அழகா சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சோம்னா ஒரு பூ மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும் ஒரு 4-5 நாட் போட்டு இழுத்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா பிசர் எல்லாமே சேர்த்து வச்சு தைங்க இப்போ டெய்லரிங் வேலை பண்றவங்க இதுக்கு மேல ஒரு பட்டன்ஸோ இல்ல ஒரு பேட்ச் ஒர்க் பேட்டர்னோ வச்சு ஃபில் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க மேலேயே ஒரு 4-5 தையல் போட்டா போதும் நம்ம வீட்டில் பிள்ளைங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க மணி பிஞ்சு விழுந்திருக்கும் கையில வளையல்லாம் போட்டிருப்பாங்க அதுல இருக்க மணி எல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் எப்பவுமே எடுத்து சேர்த்து வச்சுக்குங்க இப்போ ஒரு 5 மணியை நான் நடுவில் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் மணி கூட ஆட் பண்ணி ஒவ்வொரு மணிக்கும் நடுலையும் இன்டர்லாக் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்போ விலகாம அப்படியே அழகா இருக்கும் இப்போ நடுவுல ஒரு மணி சேர்க்க போறேன் அது பிங்க் கலரா இருக்க தொட்டு பிங்க் மணி கையில இருந்தது அதையே நான் ஆட் பண்றேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஓரளவுக்கு நீங்க யோகிச்சிருப்பீங்க நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம தலையில போடுற ஒரு பேண்ட் தான் பண்ண போறேன் கடையில இருந்து வாங்கின பேண்ட்ஸ் நிறைய இருக்கும் அந்த ஒரு பேண்டை மட்டும் கையில எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேண்டோட இதை அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம தலைக்கு போடுற பியூட்டிஃபுல்லான ஹேர் பேண்ட் கிடைச்சாச்சுங்க நம்ம தலையில ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போட்டுப்போம் கடையில வாங்குறோம் இல்லையா நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி விஷயத்த பாருங்க இது ஒன்று மட்டும் செய்யல எப்போவுமே வீடியோவில் நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் போடுவேன் ஒரு 3 லீஃபும் போட்டிருக்கேன் கலர் கலராக பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பிங்க் நிறையா பண்ணியிருக்கேன் ஏன்னு சொன்னால் பிங்க் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா யாருக்காச்சும் அந்த செஞ்சதை கொடுக்கலான்னு சொல்லித்தான் பிங்க் பாருங்க சின்னது ஒன்று பண்ணியிருக்கேன் பெருசு ஒன்று பண்ணியிருக்கேன் ப்ளூ வந்து பிங்க்கும் ஒரே மாதிரி சைஸ் 3 லீஃப் வச்சு பண்ணியிருக்கேன் இதுக்கு வெறும் பிங்க் ஸ்டோன் தான் உள்ள மணி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சாரி பிளவுஸை வந்து 2ஆ மடிச்சு போட்டு அந்த ஃபுல் லென்த் நான் அப்படியே எடுத்திருக்கேங்க இந்த ஃபுல் லென்த் எடுத்து பண்றப்போ ரொம்ப அழகா இருக்கும் விட்டு வந்து நம்ம பாத்தீங்கன்னா உள்ளங்கையோட நடு அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இன்ச் டேப்ல எல்லாம் காமிச்சா கன்ஃபியூஸ் ஆகுவீங்க இதை 2ஆ மடிச்சு போட்டு முன்னாடி மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் 2ஆ மடிச்சு போட்டு அப்படியே தைச்சிட்டு வந்துருங்க
பாருங்க தைச்சு முடிச்சாச்சு. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இந்த எட்ஜையும் அடுத்த எட்ஜையும் சேர்த்து வச்சு நம்ம தைச்சிடலாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிங் மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கிடைச்சிடும். எல்லார் வீட்லயும் ஃபேஸ் மாஸ்க் இருக்கும். மாஸ்க் இல்லைன்னா கடையில் வந்து 1 மீட்டர் 10 ரூபாய் தாங்க. நூல் கடையிலெல்லாம் கிடைக்கும் எலாஸ்டிக், அது வாங்கிக்குங்க. இன்னைக்கு நான் மாஸ்கில் இருக்க எலாஸ்டிக்கை தான் எடுத்து போட்டு இன்னைக்கு ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டுக்குள்ளே பின் போட்டுட்டு அப்படியே இந்த ஃபுல் சர்க்கிள் நம்ம அப்படியே கொண்டு வந்துடுங்க. ஒரு எட்ஜை வந்து கையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உருவி இந்த சைடு வந்துடும். ரெண்டையும் வச்சு நாட் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் நல்லாவே தான் இருக்குது. நாட் போட்டுட்டோம்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கிடச்சிடுங்க. என்னன்னு இப்போது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸ்க்ரன்ச்சஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போது இந்த மேல் பகுதி ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மேல் பகுதியை அப்படியே தைச்சி கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி வீட்டில் இருக்க ப்ளவுஸ் பீட்ஸ் எதுனாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த வீடியோ ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோட லிங்க்கை நான் அட்டாச் பண்ணுறேன். டைம் இருக்கிறப்போ நீங்கள் பாருங்கள். நமக்கு தேவையான ஸ்க்ரன்ச்சீஸ் கிடச்சிருச்சு. 2 விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் செஞ்சு பார்த்தேங்க. செகண்டு உங்களுக்கு வீடியோக்காக நான் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்துடலாங்களா? ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பிட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது, அதனால் அதுக்கு தகுந்தாப்புல நான் எடுத்துக்கிட்டேன். மடித்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு திக்கான லேயர் வந்தோடனே இப்படி 2ஆக மடித்து ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட்டை வந்து டைட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாகவே வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு போ மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குங்க. அந்த போக்காகத்தான் அந்த நாட் போட்டிருக்கோம். குழந்தைங்க யூஸ் பண்ண ஹெட் பேண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட் பேண்ட் எடுத்துகிட்டு மேலே ஃபெவிகம் ஒட்டிக்குங்க. ஃபெவிகம் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகும். இப்போ பேங்கிள்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே தாங்க. இப்போ இந்த துணியை மேலே வந்து சென்டர் பண்ணி அந்த போவை வச்சுக்குங்க. சைடில் 2ஐயும் அழகாக எடுத்து விடுங்க. இந்த சைடும் எடுத்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 துணி காய போடுற கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. சைடுக்கும் நல்லா கம் போட்டு ஒட்டிட்டு இந்த கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு இந்த கையில் ஊசி நூல் வச்சு இப்படியே தைச்சி கொண்டு வாங்க. நல்லா இன்னும் ஸ்டிக் ஆகிடும். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? ரெண்டு சைடும் இதே மாதிரி ஃபினிஷிங் கொடுந்துருங்க. இப்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓப்பன் இருக்குது, அது பத்தாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் இன்னொரு பிட்டு துணி எடுத்து அந்த ஃபெவிகம் வச்சு போட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க என்னுடைய யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேரும் என்னைய பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.